ஹாய் மக்களே, இன்றைக்கி நான் தான் டயாலிஸ் போகிறேன். என் ஹஸ்பண்டுக்கு ஒரு வேலை, அதனால் என்னால் வர முடியாது. அதனால் நான் டயாலிஸ் போய்ட்டு வரேன். இன்றைக்கி எனக்கு டியூப் டிஸ்கார்டு இப்படி தான் இருக்குது பார்த்துக்கோங்க. டியூப்பு அதாவது நம்மளுக்கு கையில் நீடில் போட்டதுக்கப்புறம் இதை அந்த நீடிலோட ஜாயின் பண்ணிடுவாங்க. இந்த டியூப்பு தான் நம்ம நீடிலுக்கும் அந்த டயாலிசருக்கும் இடையில நம்ம பிளட் எல்லாத்தையும் கொண்டு போகிற டியூப்பு. இன்றைக்கி எனக்கு டியூப் டிஸ்கார்டு, அதனால் எடுத்துகிட்டு போகிறேன். இது அக்கா நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருப்பீங்களா அப்படிலாம் கிடையாது. எனக்கு காப்பீட்டில் 8 டயாலிஸுக்கு ஒரு டியூப்பும் ஒரு டயாலிசரும் கொடுப்பாங்க. அது யூஸ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அதை வீட்டில் இருந்து அது டிஸ்கார்ட் ஆகும்போது இதை கொண்டு போவேன், அவ்வளோதான். இதில் என் பேர் எழுதி தந்துடுவாங்க பார்த்துக்கோங்க. மிஸ்ஸஸ் பூபதி என்று இருக்கும் பற்றியெல்லாம். சரி, நான் இந்த புளி மூட்டையை தூக்கிட்டு தான் இன்றைக்கி போனோம். சரியான வெயிட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. எங்கள் அப்பா புது பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விடுவாங்க. புது பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் தான் கோயம்புத்தூர் பஸ் எல்லாம் அங்கே நிற்கும். அப்போ நம்ம சீட்டில் உட்காந்து போகலாம். இப்போ நான் இருக்கிற ஏரியா திருப்பூரில் லாஸ்ட் ஏரியாவுக்கு முந்தின ஸ்டாப்பு பார்த்துக்கோங்க. அந்த புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எல்லா ஸ்டாப்பையும் கடந்து ஒரு 10 ஸ்டாப்பை கடந்து எங்கள் ஸ்டாப்புக்கு வரோம். அப்போ பஸ்ஸில் சீட்டே இருக்காது, நம்மளுக்கு இடமும் கிடைக்காது, நம்மளால் நின்றுட்டுலாம் போக முடியாது பற்றியில். அதனால் அதுக்கப்புறம் முக்கியமாக காமிக்கிறது இதுதான் பார்த்துக்கோங்க. இந்த 1.5 வருஷம் டயாலிஸில் இதுதான் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. இது இல்லாமல் நான் டயாலிஸ்க்கே போக மாட்டேன். ஐயோ, தண்ணியை கவுத்து விட்டுட்டு ஏன்னா இதில் தண்ணியை கவுத்து விட்டு ஏன்னா இதில் போன உடனே டயாலிஸுக்கு போய் படுக்கிறேன்னா போன உடனே இதில் சுடு தண்ணியை பிடிச்சி வச்சுருவேன். சுடு தண்ணி பிடிச்சி வச்சேன்னா அந்த 4 மணி நேரத்துக்கு எங்கெங்கெல்லாம், அதாவது எனக்கு அந்த 4 மணி நேரத்தில் எனக்கு கால் உலையம் பார்த்துக்கோங்க. அதனால் இந்த சுடு தண்ணியை பிடிச்சி வச்சதை கொண்டு கால் பக்கத்தில் முதுகு பக்கத்தில்னு வச்சு உருண்டுட்டு கிடப்பேன். நான் மொத்தத்தில் ஸ்ட்ரெயிட்டாக எல்லாத்தையும் மாதிரி படுத்து தூங்க மாட்டேன். அது டயாலிஸ் பண்ணும்போது எனக்கு தூக்கமே வராது. மொபைலில் படம் பார்ப்பேன், இல்லைன்னா இப்படியே சுடு தண்ணி வச்சு அங்கிட்டு இங்கிட்டுன்னு இது பண்ணிகிட்டு இருப்பேன். லெஃப்ட் ஹேண்டை மூவ் பண்ணக்கூடாது, மூவ் பண்ணாமல் படுத்துக்கிட்டே ரைட் ஹேண்ட்லேயே. திடீர்னு கை எல்லாத்தையும் கோணல் மணலாக ஆயிரம் பார்த்துக்கோங்க. இப்படி நம்ம வெயிட் இது பண்ணும்போதே ஒன்று இப்படி போயிடும், கிராஸாக இப்படிலாம் போவோம். அப்படி இழுக்கும்போது நம்ம இந்த சுடு தண்ணி பேக்கு மேலே நம்ம கையை வச்சிட்டோன்னா உடனே இதாயிரும். அதாவது கால் இழுக்குது கை இழுக்குதுன்னு சொல்கிற பற்றிலாம். அப்போ இந்த சுடு தண்ணியை வச்சு இப்படி தான் ட்ரிக்கு கண்டுபிடிச்சி ஏதோ ஓட்டிகிட்டு தெரியுறேன். அதனால் இது கண்டிப்பாக தேவை. அதையும் நம்ம உள்ளே வச்சாச்சு. அப்புறம் டயாலிசரையும் உள்ளே வச்சு இன்றைக்கி ஒரு பெரிய லோடோடு தான் போவேன் நினைக்கிறேன். சரி, நான் இப்போ குளிச்சுட்டு இன்றைக்கி கிளம்புறேன். டிஃபன் எடுத்து வச்சுட்டேன். இதில் தனிக்கன் எடுத்து வச்சாச்சு. இது டயாலிசரு, இது தான் காப்பீடுக்கு நான் இது பண்ணுறது. அப்புறம் இது டயாலிஸ் நோட்டு, இது ஒரு ஃபைல் கிடக்குது. இது மெடிசனுக்கு. இனி இதையும் சேர்த்து உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுதான் என்னோடய போர்வை, இதுவும் உள்ளே வச்சுட்டு நான் காட்டுறேன். முன்னாடி ஜிப்பில் கண்டிப்பாக ஒரு தலைவலி தைலம் வச்சுருப்பேன். அப்புறம் ஒரு 3 சாக்லேட்டு வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. திடீர்னு பிபி லோ ஆகிட்டுன்னு. அவ்வளோதான், எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. நீ கிளம்பி போக வேண்டியதான். எங்கள் அப்பா எனக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. போயிட்டு இது பண்ணுறேன். இதை முதல்ல தூக்கிடுவேனா என்னன்னு தெரியலையே. அம்மாடி சரியான வெயிட்டு மக்களே. எங்கள் அப்பா நல்லா பார்த்து ஓட்டுவாங்க தெரியுமா. பைக்கில் போகும்போது ரொம்ப ஸ்லோவாக ஓட்டி கொண்டு போவாங்க மக்களே. நினச்சேன் கம்முன்னு உள்ளே போ.